ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 2A மெயின்ஸுக்கான மெயின்ஸ் நோட்ஸ் மேக்கிங் தான் பார்க்குறோம். இது செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் அட்மிஷனை பற்றி ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அதையும் பார்த்து நோட்ஸ் மேக்கிங் படிக்கோங்க. மொத்த A4 ஷீட்டில் ஒரு பேஜ் இருக்குன்னா அதை நான் 3 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் வீடியோ மேக் பண்ண எக்ஸ்போஸ் அட்மிஷனை பற்றி எழுதியாச்சு. அதோட கண்டினியூஷனாக இப்போ ஆதித்யா L1 மிஷனை பற்றி பார்க்கலாம். இன்னொரு மிஷனும் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பேஜில் இதோட பேஜோட பேக் சைடில் இன்னும் ஒரு 2-3 மிஷனை பற்றி எழுதுனீங்கன்னா ஒரே சிங்கிள் பேஜில் உங்களுக்கு மினிமம் 5 to 6 மிஷன் மெயினான மிஷன் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். கிறிஸ்பாகவும் இருக்கும். அடிஷ்னலாக வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரே இடத்துல எழுதுறதுனால. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா போன தாட்டி இங்கிலீஷில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த தாட்டி நான் இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு இதை நோட்ஸ் மேக்கிங் பண்ண எந்த பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்து நான் சொல்ல அப்படியே எழுதிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு நம்ம நாளைக்கு எழுதிக்கலாம், நாளை கழிச்சு எழுதிக்கலாம், அடுத்த மாதம் எழுதிக்கலாம்னா கடைசி வரைக்கும் எழுதவே மாட்டீங்க. எக்ஸாமே வந்துடும், எழுத மாட்டீங்க. ஸோ அதனால் எழுதுறதுனா இன்றைக்கே எழுதிருங்க, இப்போவே எழுதிருங்க. 5 நிமிஷம் ஆகும் அதிகபட்சமாக. ஆதித்யா L1 மிஷன் இது இஸ்ரோவோட திட்டம். எப்போவுமே இஸ்ரோங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணணும். நிறைய பேர் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும்ல, இஸ்ரோ தானே, வேறு இந்தியாவில் அனுப்பிச்சா இஸ்ரோலாம் வேறு யார் அனுப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மிஷன் வந்துட்டு இந்தியா தான் அனுப்பணும்னு கிடையாது. ஒரு மிஷன் இருக்குன்னா அது உலகத்தில் இருக்க எந்த நாடு எந்த அமைப்பு வேணால் அனுப்பலாம். ஸோ அதனால் பெக்யூலியராக இஸ்ரோ அனுப்புதுன்னா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணணும். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீப்பாக நிறைய பேர் இக்னோர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட ஒரு திட்டம். அதே மாதிரி இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வுக்கான பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட ஒரு மிஷன். சூரிய ஆய்வுக்காகவே ஸ்பெஷலாக இது பண்ணுறாங்க. சூரியனின் வெளிப்புற பகுதி கொரோனாவை வந்து அதிகமாக ஆய்வு பண்ணுறதுக்காக இது அனுப்புகிறாங்க. சூரியன் மொத்தம் 3 பகுதி இருக்குது. சூரியன் படம் வரைஞ்சி உங்களுக்கு மார்க் எக்ஸ்ட்ரா வேணால் இந்த மாதிரி அப்பப்போ ஒரு கொஷினுக்கு ரிலேட்டடான படம்லாம் வரைஞ்சி விட்ருங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் சூரியனோட படம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வரையலாம், இல்லை நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வரையலாம். 3 பகுதியை குறிச்சிக்கோங்க. சூரியன் வரைஞ்சி 3 பகுதி இந்த மாதிரி வரையாதீங்க. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. அதில் வந்து கொரோனா வெளிப்புற பகுதி, அப்புறமா வந்து இடைப்பகுதி குரோமோஸ்பியர், அடுத்து ஃபோட்டோஸ்பியர் உட்புற பகுதி. ஸோ இந்த 3 பகுதியுமே நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கூடுதலாக கிடைக்கும். ராக்கெட் பார்த்தீங்கன்னா PSLV C-57. இதே PSLV C-58 எந்த மிஷனுக்கு அனுப்பப்பட்டதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இதுவும் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஏவுதல் எந்த தேதியில் செலுத்தியிருக்காங்கன்னா 2 செப்டம்பர். மினிமம் மந்த்தும் இயருமாவது ஞாபகம் இருந்தால் எழுதிக்குவாங்க. எக்ஸாக்ட் டேட் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, மாற்றி எழுதாதீங்க. 2 செப்டம்பர் 2023. L1 பகுதி பார்த்திங்கன்னா 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு, பூமியில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இங்கே 15 லட்சம் வரும். பூமியிலேருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் L1ங்கிற பகுதி இருக்குது. அதுக்கப்புறமா சூரியன் இருக்குது. இந்த 15 லட்சம்னு நீங்கள் எழுதலாம். இதே மில்லியனில் எழுதுனீங்கன்னா 1.5 மில்லியன் தொலைவில் இருக்குதுன்னு எழுதலாம். ஏன்னா சில இடங்களில் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 போட்டிருப்பாங்க, ஆனால் பக்கத்தில் மில்லியன் இருக்கும். ஸோ 1.5 மில்லியன் டிஸ்டன்ஸில் எழுதலாம், இல்லை 15 லட்சம்னு எழுதலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நெட்டில் பார்த்து கூட இது பண்ணிக்கலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எத்தனை மில்லியனில் சொல்லுங்கள், எத்தனை மில்லியன் கிலோமீட்டரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. மொத்தம் 7 விதமான கருவி இந்த ஆதித்யா L1 மிஷனில் இருக்குது. பயணம் பார்த்திங்கன்னா 110 நாள். இது வந்து ஒரு மிக நீண்ட பயணமாக இருக்குது. L1 அடைய 110 நாள் எடுத்துக்கும். முக்கியத்துவம் கொரோனா பகுதியில் உள்ள வெப்பம் மிகுந்த காற்றை ஆய்வு செய்வதற்கு, அதோட சூரியனின் வளிமண்டலத்துக்கான ஆய்வு, வெப்பநிலை, அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆய்வு, அப்புறமா சூரியனில் ஏற்படும் சூறாவளி, அது அங்கேயும் வந்து சூறாவளிலாம் வரும். ஸோ அதெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கெல்லாம் இந்த திட்டம் உதவும். இந்த திட்டத்தை இயக்குனர் யாருன்னா நிகர் சாஜி, அவங்க சயின்டிஸ்ட். ஸோ இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
இந்தியாவில் விண்வெளி துறையில் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லியும் தனியாக கொஷின் கேட்கலாம். அப்படி கொஷின் கேட்டாங்கன்னா இவங்கள பற்றி எழுதிட்டு ஆதித்யா எல்வன் மிஷனை பற்றி நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன திட்டத்துக்கு வந்து பெண்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தலைமையில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதையும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் ரஃபாக டக்குன்னு தமிழில் உள்ளது இன்னும் ஒரு தாட்டி ஸ்பீடாக சொல்லிடுறேன். இஸ்ரோவோடது முதல் சூரிய ஆய்வு வெளிப்புற பகுதி கொரோனாவை ஆய்வு செய்கிறதுக்கு பிஎஸ்எல்வி C57 சூரியனோட படம் வரைஞ்சிக்கோங்க. 2 செப்டம்பர் 2023 வந்து செலுத்தியிருக்காங்க. மொத்தம் 15 லட்சம் கிலோமீட்டர் இல்லை 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது L1ங்கிறது. 7 விதமான கருவி பொருத்தப்பட்டிருக்கு. 110 நாட்கள் பயணம். இதோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா காற்று, அங்கே இருக்கிற வளிமண்டலம், வெப்பநிலை, இதற்கான ஆய்வு மேற்கொள்கிறது. திட்டைக்குனா நிகர் சர்ச். இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனு. 10 மார்க்கு கேட்டாலும் இதை வச்சு நீங்கள் எழுதலாம். 15 மார்க் கேட்டாலும் இதை வச்சே கதை ஓட்டி எழுதலாம். ஆனால் இதோட கோர் கண்டென்ட் இவ்வளோ தான். இதை நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறீங்க, கேட்ட கொஷினுக்கு அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி எழுதுறீங்க, எப்படி படத்தை இன்சர்ட் பண்ணுறீங்கிறது ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிடச்சிரும். ஆனால் பேஸ் இது தான். இதை நீங்கள் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இதிலே நிறைய பாயிண்ட்ஸ் தப்பாக எழுதுவீங்க. நிறைய படித்து தப்பாக எழுதுறதுக்கு கம்மியாக படித்து அதை கரெக்டாக எழுதி மற்றதை கொஞ்சம் கதை ஓட்டி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தது, நீங்கள் எழுதுறீங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்ததுன்னா முக்கியத்துவம் அடுத்து என்ன, இஸ்ரோவின் பிற திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற திட்டம்லாம் நீங்கள் எழுதலாம். எக்ஸ்போசாட்டு, அதுக்கப்புறமா சந்திரயான், மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு 2 லைன் எழுதுனீங்கன்னா பேப்பர் ஃபில் ஆகும். இல்லைன்னா சூரியனோட ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் எழுதலாம். இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு சூரியனின் அமைப்புன்னு சொல்லிட்டு அந்த படத்தை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி அதில் இருக்கிற லேயர் ஒவ்வொன்றத்தை பற்றி, கொரோனாவை பற்றி ஒரு 2 பாயிண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக புக்கில் படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து ஃபோட்டோஸ்பியரை பற்றி, அது என்ன, அதோட பண்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து குரோமோஸ்பியர். ஸோ அப்படி எழுதியும் பேப்பரை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆதித்யா எல்வன் மிஷன் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சோலார் மிஷன். அவுட்டர் மோஸ்ட் லேயர் கொரோனாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக சன்னோட டைக்ராம் வரைஞ்சி அந்த 3 லேயர் இருக்கும் உங்களுக்கு. கொரோனா, ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், அந்த 3ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. ராக்கெட் பிஎஸ்எல்வி C58, C57 ராக்கெட்டில் என்ன மிஷன், சாரி பிஎஸ்எல்வி C57, இது 58 வந்து என்ன மிஷனுங்கிறது இது பண்ணிக்கோங்க, இது மாற்றிக்கோங்க. பிஎஸ்எல்வி C57 தான் வந்து ஆதித்யா எல்வன் மிஷனுக்கானது. அகைன் இன்னொரு தாட்டி சொல்கிறேன், இது நான் மாற்றி எழுதிட்டேன். பிஎஸ்எல்வி C57 தான் ஆதித்யா எல்வன் மிஷனுக்கானது. லான்ச் டேட் பார்த்திங்கன்னா 2 செப்டம்பர் 2023. செப்டம்பர் மாதம் 2023 மினிமம் இதை எழுதிக்கோங்க. உங்களுக்கு டேட்டு தெரிஞ்சுன்னா செகண்டுங்க எழுதுங்க. கன்ஃபார்மாக தெரியலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து L1 பகுதியிலேருந்து தான் ஆய்வு பண்ணுவாங்க. லாக்ரேஞ்சியன் பாயிண்ட்டு. இது பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் இல்லைன்னா 15 lakhs கிலோமீட்டரில் உள்ள 15 lakhs கிலோமீட்டரில் இருக்கும். இல்லைன்னா 1.5 மில்லியனில் இருந்து இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஜேர்னி பார்த்திங்கன்னா 110 நாள். மிஷன் டைரக்டர் வந்து நிகர் சாட்சி. ஸோ இவங்களும் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறமா சிக்னிஃபிகன்ஸ் வந்து கொரோனல் சோலார் விண்டு, சோலார் ஃப்ளேரு, சோலார் அட்மாஸ்பியரு, சோலார் டெம்பரேச்சரை உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கான சன்னோட அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மிஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். L1 டிஸ்டன்ஸ் வந்து 15 lakh கிலோமீட்டர் இல்லைன்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இந்த 2ல் எது வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். சன்னுக்கும் எர்த்துக்கும்
உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ தான் விஷயம். உங்களுக்கு மொத்தம் ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு 10 மார்க் 15 மார்க்குக்கு நீங்கள் கதை ஓட்டியே பேப்பரை ஃபில் பண்ணிடலாம். சன்னோட டைக்ராம் வரைய கற்றுக்குவாங்க. சன்னோட டைக்ராம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா 10 பேப்பர் திருத்துறாங்கன்னா இல்லை ஒருத்தவங்க 2 பேர் தான் டைக்ராம் வரைஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு டைக்ராம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். டைக்ராம் வரைஞ்சிட்டு அதை பற்றி கொரோனானா என்ன, குரோமோஸ்பியர்னா என்ன, ஃபோட்டோஸ்பியர்னா என்னன்னு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பேப்பரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மொத்த A4 ஷீட்டில் நான் வந்து எக்ஸ்போஸ் அட்மிஷன் கவர் பண்ணிட்டேன். 3 காலமாக பிரிச்சிட்டேன். அதில் எக்ஸ்போஸ் அட்மிஷன் முடிஞ்சுது, ஆதித்யா L1 மிஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு மிஷன் என்ன இது பண்ணலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு இதை பிளான் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நீங்கள் நினைக்கிறதும் நான் நினைக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.